ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த காலையில் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் நம்மோடு ஆவியானவர் பேசுகிறார். எரேமியா புத்தகம் 31 அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாமா? எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ அவருக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம், அவன் எனக்கு பிரியமான பிள்ளை. நீங்கள் இதை கேட்குற அத்தனை பேரும் அவருக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ என்று சொல்ற. யாரை சொல்லுவார்? யாருக்கு உருக்கமாக இறங்குவார்? யாரை நினைத்து கொண்டு இருப்பார்? அப்போ உங்களுக்கு இந்த வாக்கு தத்துவத்துக்கு மேலே ஒரு வசனம் இருக்கு இல்லையா? இந்த வாக்கு தத்துவத்தை மேலே ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அவங்கள தான் பிரியமான. ஏன்னு கேட்டேன்னா, மனம் திரும்பி பாவத்தை விட்டு ஆண்டவர்கிட்ட உண்மையாகவே தன் இருதயத்தை கிழித்து கொண்டு, அந்த 31:19 வாசிக்கலாமா? நான் திரும்பின பின்பு அவ்வளோதாங்க. திரும்பின பின்பு தாங்க அவருக்கு பிரியமான பிள்ளைன்னு சொல்லுவார். திரும்புகிற வரைக்கும் பிரியமான பிள்ளைன்னு சொல்ல மாட்டார். நீ திரும்பாமையே இருப்ப, உலகத்தோடு வாழ்வ, எல்லாத்தையும் சேர்த்து செய்து கொண்டு இருப்ப, உன்னை எனக்கு பிரியமான பிள்ளைன்னு சொல்லவே மாட்டார். திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டு இருக்கிறேன், வெட்கி நாணிக் கொண்டு இருக்கிறேன், என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். அதாவது நீ ஆண்டவர்கிட்ட உண்மையா உன் இருதயத்தை ஊற்றி கொண்டு இருக்கிற. ஐயோ, நான் ஆண்டவர் பிள்ளை, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிங்கப்பா. திரும்பின பின்பு துக்கித்து மனக்கசந்து அழுது கொண்டு இருக்கிற போது, ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கும் போது, ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டார், உன் சத்தத்தை கேட்டார். அப்பதான் 20ஆம் வசனத்தில் எப்ராஹிம் எனக்கு அருமையான பிள்ளை அல்லவோ, அவனை நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன், அவனுக்கு நான் உருக்கமாய் இறங்குவேன். எவ்வளோ அருமையான வார்த்தை! ஒரே ஒரு செகண்ட் திரும்பிட்டாவே போதும், மனம் மாறிட்டாவே போதும், உன்னை ஆண்டவர் அப்படியே அணைத்து கொள்வார், உன்னை அணைத்து கொள்வார். எப்படி அந்த கெட்ட குமாரன் புத்தி தெளிந்த வந்தானோ போய் அணைத்து கொள்கிறார், புது வஸ்திரம் உடுத்துகிறார், மோந்திரம் போடுகிறார், பாதரட்சப்பட விழா கொண்டாடுகிறார். உண்மையிலே சொல்கிறேன், ஒருவரையும் புறம்பே தள்ள மாட்டார். மனம் திரும்பின பின்பு எனக்கு அருமையான பிள்ளை. அப்போ நீயும் நானும் அவருக்கு அருமையான பிள்ளையா? நீயும் நானும் அவருக்கு பிரியமானவங்களா? சங்கீதம் 102:19-20 வாசிக்கலாமா? கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், பாருங்க, கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். பாருங்க, கட்டுண்டவர்களுடைய பெருமூச்சு, அது கூட ஒரு ஜெபந்தாங்க. பெருமூச்சு கூட ஒரு ஜெபந்தான். அந்த ஜெபத்தை கேட்கிறார் ஆண்டவர். அதே போல தான் இவன் மனம் திரும்பி விழாவில் அடித்து கொண்டு, ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிங்க 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 மனம் திரும்பின பின்பு ஆண்டவர் அதை கேட்டார். உடனே எவ்வளோ அருமையாக சொல்ல, நீ எனக்கு அருமையான பிள்ளை, நீ எனக்கு பிரியமானவன். எல்லாத்தையும் மறந்துட்டார், நீ செஞ்ச எல்லாத்தையும் மறந்துட்டார். நீ எனக்கு அருமையானவன், என் பிள்ளை,
உனக்கு நான் உருக்கமா இறங்குவேன். ஓசியா 11:8-9 வாசிங்க. எப்ராஹிமே, எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். செய்ய மாட்டார், மன்னிச்சிடுவார், மறந்துடுவார், எல்லாத்தையும் மறந்துடுவார். அதுக்கு தான் சொன்னேன்னா எனக்கு அருமையான பிள்ளை, நீ செஞ்சதெல்லாம் மறந்துடுவார். வாசிங்க. எப்ராஹிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனா இருக்கிறேன். நான் மனுஷன் அல்ல, தேவனா இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். போதும். அப்ப தேவனுடைய பிள்ளை நீ, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் மனுஷனா? உன் மேல கோபம் இல்லை. நீ எப்போ மனம் திரும்பினியோ, எப்போ மனக்கசந்து அழுதியோ, எப்போ என் சமூகத்தில் விழுந்தியோ, அப்பயே எனக்கு ஆண்டவர் அதை உடனே கேட்டுட்டார். உடனே உனக்காக உருக்கமாக இறங்கிட்டார். அதுக்கு சொல்கிறேன், இந்த காலையில் நம்ம எல்லாரும் இதை கேட்குறோம். அவருக்கு பிரியமான பிள்ளைங்க, நமக்கு உருக்கமாக இறங்குவார். வேறு யாரும் இறங்க மாட்டாங்க. நிறைய பேர் நம்ம செஞ்சதெல்லாம் பல வருஷமாக இருதயத்தில் வச்சுன்னு இருப்பாங்க. கரன்னு இருப்பாங்க, பழி வாங்க துடிப்பாங்க. ஏசப்பா இல்லை, அவர் இருதயம் உருக்கமாக நமக்கு இறங்கும். மன்னிக்கக்கூடியவர், நம்ம மேலே பிரியம் உள்ளவர். ஆகினால தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவன் நல்லவர். இந்த காலையில் உங்களுக்கு உருக்கமாக இறங்கட்டும். கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர், நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நாங்கள் அனைவரும் உமக்கு பிரியமான பிள்ளைங்க. இதை கேட்குற அனைவரும் யார் மனம் திரும்பின பின்பு நாங்கள் சொல்லி அழுது இந்தந்த தப்பெல்லாம் செஞ்சுட்டு எங்களை மன்னிங்கன்னு உங்கள் சமூகத்தில் விழும்போது அதை கேட்டு எங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு உடனே உருக்கமாக இறங்கி, எனக்கு நீ பிரியமான பிள்ளை, உனக்கு நான் உருக்கமாக இறங்குவேன். நீங்கள் இதை காலையில் என் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு உருக்கமாக இறங்க, உங்களை தவிர யாருமே இல்லை. நீங்கள் எங்களை அப்பா, எங்களுக்காக ஒரு சொட்டு ரத்தம் விடாமல் சிந்தினவங்க, ஜீவனை கொடுத்தவங்க, வேற எதை கொடுக்காமல் இருப்பீங்க. எங்களை ஆடுகிற காலையில் உடைய கிருபையினால இரக்கத்தினால இறங்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.